ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஸ்டிங்க்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட யூஸ் என்னங்கிறதான் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாம் சூஸ் பண்ணியிருக்கிற டேபிள் வந்துட்டு கோர்ஸுங்கிற டேபிள். ஸோ கோர்ஸுங்கிற டேபிளில் நம்ம ஆல்ரெடி சில டேட்டாஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டேட்டா என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கோம். பாருங்கள், செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் டேபிள் நேமை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ டேபிள் நேமை நான் இங்கே கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு இங்கே நிறைய டேட்டாஸ் வந்துக்கிட்டு இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ டிஸ்டிங்க் சொல்கிறது டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாமல் நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு காலமில் இப்போ உதாரணமாக பார்த்தீங்களா இருந்தால் ஸ்ரீலங்காவில், அதே மாதிரி இந்தியாவில், அதே மாதிரி கனடா, துபாய், ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி யூகே இப்படியான நாடுகளில் இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா இருந்தால் அந்த சப்ஸ்கிரைபர்ஸை இப்போ நம்ம யூடியூப் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்க போகுது. குறிப்பிட்ட ஒரு சேனலுக்குரிய எந்தெந்த நாட்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க என்று சொல்லி செக் பண்ணி பார்க்க போவதாக இருந்தால் நாம் என்ன செய்யலாம்னு பாருங்கள். இங்கே செலக்ட், சரிங்களா, டிஸ்டிங்க்ட்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். ஃப்ரம் எந்த டேபிளில் இருந்து நமக்கு செலக்ட் ஆகணுமோ அந்த டேபிள், கோர்ஸ்ங்கிற டேபிள் கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே நமக்கு எரர் காட்டுது பாருங்கள். ஸோ என்ன காரணம்? டிஸ்டிங் பண்ண போகிறீங்க, எந்த காலமில் டிஸ்டிங் பண்ண போகிறீங்க. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கோர்ஸ் நேமை செலக்ட் பண்ணிட்டேன். கோர்ஸ் நேமை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி போட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு கோர்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இப்போ கோர்ஸ் 1, கோர்ஸ் 2, கோர்ஸ் 3 சொல்லி இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. நான் சும்மா செலக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எல்லா கோர்சஸ் அப்போ பாருங்கள், கோர்ஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ பாருங்கள், 3 கோர்ஸ் 1 அதே மாதிரி 2 கோர்ஸ் 2 ஒரு கோர்ஸ் 3 இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. அப்போ பாருங்கள், 2 டேட்டா வந்துக்கிட்டு உங்களுக்கு 2 தரம் டூப்ளிகேட் ஆகிருக்கு. அப்போ இதே நம்ம டிஸ்டிங் யூஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்தால் நமக்கு அந்த டூப்ளிகேட் ஆகிறது வந்துக்கிட்டு குறையும். சரிங்களா? அதாவது டூப்ளிகேட்டே இல்லாமல் அந்த காலம் மட்டும் டிஸ்பிளே. அப்போ நம்ம இங்கே ஸ்டார் மார்க் யூஸ் பண்ணலாமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இப்படி நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டவா இங்கே பாருங்கள், அதில் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னு பாருங்கள், இப்போ நமக்கு 3 காலம்ஸ் இருக்குது. 3 காலம்ஸ்லையும் வந்துக்கிட்டு எந்த காலமில் இருக்கிற டேட்டாவை டூப்ளிகேட் இல்லாமல் நான் கொண்டு வரணுங்கிறது தான் நீங்கள் இருக்கிற ப்ராப்ளம். அப்போ பாருங்கள், ஒரே மாதிரியான ஐடியும் அதே மாதிரியான நேமும் அதே மாதிரியான டியூரேஷனும் இருந்தால் மட்டும்தான் அதை இக்னோர் பண்ணுமே தவிர, இப்போ 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அதுக்கு இப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் நம்மளோட டேபிளில் இல்லைங்களா? என்ன காரணம்? இங்கே பாருங்கள், கோஸ்ட்டு ஐடி வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட். அப்போ ப்ரைமரிக்கு எங்ககிட்ட நல் வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணாது, அதே சமயத்தில் டூப்ளிகேட் வேல்யூஸும் இருக்காது, அதே வேல்யூஸ் திருப்பியும் வராது. அப்போ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அதாவது ஐடென்டிட்டி காலம் யூஸ் பண்ணதால் 1 2 3 4 அதுவே டேட்டாஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக டூப்ளிகேட் வேல்யூஸ் நமக்கு இங்கே வராது. அப்படிங்க நம்ம கொடுத்த அவ்வளோ டேட்டாவுமே இங்கே வரும். அப்போ பாருங்கள், இங்கே நான் டிஸ்டிங் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கோர்ஸ் நேம் கொடுத்துட்டேன், கமா பண்ணிவிட்டு திருப்பியும் கோர்ஸ் டியூரேஷன் என்று கொடுத்துறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். இப்போவும் நமக்கு அப்ராக்சிமேட்லி நான் கொடுத்த அதே டேட்டா தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. என்ன காரணம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு டேட்டா இதே இதில் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா காலம்ஸையும் செக் பண்ணக்க எனக்கு 6 ரோ தான் இருக்குது. டிஸ்டிங் யூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணும்போதும் எனக்கு 6 ரோ தான் இருக்குது. என்ன காரணம்னா, நான் இங்கே இன்சர்ட் பண்ண எல்லா டேட்டாஸ்லையும் நான் இங்கே செக் பண்ணுறேன். டிஸ்டிங் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டவா இங்கே 2 டேட்டாஸ் வந்துட்டு என்ன இருக்குது, வித்தியாசமான டேட்டாஸ் தான் இருக்குது. கோர்ஸ் 1 15, அதே மாதிரி கோர்ஸ் 1 25, கோர்ஸ் 1 14 தான் இருக்குது. அப்போ திருப்பியும் ஒரு 15ங்கிற டேட்டாவை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டிஸ்டிங் செஞ்சு பார்க்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், நீங்கள் இன்சர்ட் குவாரி எழுதுறேன்னு பாருங்கள். இன்சர்ட் இன்டூ கொடுத்ததுக்கப்புறம் எந்த டேபிள், கோர்ஸுங்கிற டேபிளை கொடுக்கேன். ஸோ கோர்ஸுங்கிற டேபிளில் தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். என்னென்ன காலமில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன், கோர்ஸ் நேம் ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட்றதால, அதாவது ஐடென்டிட்டி காலம்ங்கிறதால நம்ம என்ன செய்ய தேவையில்ல, டேட்டா பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி கோர்ஸோட டியூரேஷனும் இங்கே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு பிறகு நான் வேல்யூஸை கொடுக்கேன். ஸோ அந்த வேல்யூஸில் நான் இங்கே இன்சர்ட் பண்ணுற டேட்டாஸை பார்த்தீங்கன்னா கோர்ஸ் 1ங்கிற டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ கோர்ஸ் 1 கொடுத்துட்டேன். அதே மாதிரி 15 சொல்கிறேன் மந்த்தையும் நான் இங்கே கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் எல்லா டேட்டாஸும். இப்போ பாருங்கள், எனக்கு 7 ரோஸ் இருக்குது. இங்கே நான் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணக்கிட்டவா எனக்கு 6 ரோ இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே
இப்போ நான் கொடுத்துருக்கிற காலம் 2 காலம் இங்கே கொடுத்துருக்கேன் டிஸ்டிங் பண்ண சொல்லி. அப்போ 2 காலம்ல நேம் என்னது, கோர்ஸ் நேமும் கோர்ஸ் டியூரேஷனும் இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன நடக்கும், எல்லா ட்ரோஸையும் செக் பண்ணி பார்க்க இந்த 2 ட்ரோஸில் இருக்கிற இந்த 2 காலமில் இருக்கிற டேட்டாஸும் எந்த ட்ரோஸோட மேட்ச் ஆகுதோ அப்போ அங்கே டேட்டா டூப்ளிகேட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ட்ரோவை இக்னோர் பண்ணிவிட்டு காமனான ஒன்றை கொண்டு வந்து தரும். சரிங்களா. அப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே பிகினிங்கில் வந்துக்கிட்டு இங்கே ஒரு ட்ரோ இருக்குது பாருங்கள். இதில் கோர்ஸ் 1 அதே மாதிரி 15 இருக்குது. லாஸ்ட்டில் 7 இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது இருக்கிற டேட்டாவில் பார்த்தீங்களா இருந்தால் 7வது இருக்கிற டேட்டாவில் கோர்ஸ் 1 அதே மாதிரி 15 சொல்லி இங்கே இருக்குது. அப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணி போட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணக்கிட்டவா இங்கே பாருங்கள், எனக்கு ஒரே ஒரு 15 சொல்கிற கோர்ஸ் 1 தான் நீங்கள் டிஸ்பிளே ஆகுது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற 2 காலம்ஸ். அப்போ யோசிக்கலாம், அப்போ நான் ஐடி கொடுத்தா அப்போ எனக்கு எந்த ஐடியை செலக்ட் பண்ணும். இப்போ இன்னொரு டவுட் வரலாம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட் ரோவ்லேயும் ஒரு டேட்டா இருக்குது, அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரு டேட்டா இருக்குது. அப்போ நான் செலக்ட் பண்ணக்க ஐடி கொடுத்தனாக இருந்தால் ஐடி எப்படி எனக்கு டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி கொடுத்தீங்களா எல்லா டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். கோர்ஸ் ஐடி கொடுத்துட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு 7 ட்ரோஸும் செலக்ட் ஆகும். என்ன காரணம், ஐடியும் சேமாக இருந்தால் மட்டும்தான் டிஸ்டிங் பண்ணப்படும். அப்போ டூப்ளிகேட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமென்னு சொன்னால் இப்போ நம்ம செக் பண்ணுறோம் என்னது 3 டேட்டாவை செக் பண்ணுறோம். கோர்ஸ் ஐடி அதே மாதிரி கோர்ஸ்டு நேம் அதே மாதிரி கோர்ஸ்டு டியூரேஷன் சொல்லி இப்போ 3 டேட்டாவை நம்ம செக் பண்ணும்போது 3மே சேமாக இருந்தால் மட்டும்தான் டிஸ்டிங் வந்துக்கிட்டு அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி தராமல் விடுமே தவிர 3மே வித்தியாசமாக இருந்தால் அது அப்படியே தான் டிஸ்பிளே பண்ணும். 2 காலம் சேமாக இருக்குது அல்லது ஒரு காலம்ல டேட்டா சேமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி டிஸ்டிங் யூஸ் பண்ணப்படாது. ஸோ இது அதில் இருக்கிற கண்டிஷன். சரிங்களா. அதே சந்தர்ப்பத்தில் இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் என்று சொன்னால் இப்படி என்னென்னு எழுதுறேன்னு பாருங்கள். இப்போ எனக்கு எத்தனை கோர்சஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியணும். இப்போ ஒரு 1000 டேட்டா இருக்க எத்தனை கோர்சஸ் இருக்குன்னு நம்ம 1 by 1 சர்ச் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ நான் அதை வந்துட்டு ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி நாம் இங்கே செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், செலக்ட். ஸோ நான் கேபிட்டலில் டைப் பண்ணுறேன். செலக்ட் கவுண்ட் சொல்லி கொடுக்கேன். கவுண்ட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், டிஸ்டிங்க் என்று டைப் பண்ணணும். டிஸ்டிங் என்று டைப் பண்ணதுக்கப்புறம் எந்த காலமை நீங்கள் டிஸ்டிங் பண்ணணும், அதாவது எந்த காலத்தில் இருக்கிற டேட்டா டூப்ளிகேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறீங்கடா. இப்போ நான் கோர்ஸ் நேம் தான் எனக்கு தேவை, அதாவது நேம் அந்த காலம் தான் எனக்கு டிஸ்டிங்க் ஆகி வரணும் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரம் என்ன செய்கிறேன், கோர்ஸுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு கவுண்ட் பண்ணி 3 என்று வருது. என்ன காரணம், நம்ம 3 விதமான கோர்சஸ் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே கோர்ஸ் 1 ஒன்று இருக்குது, அடுத்த கோர்ஸ் 2 ஒன்று இருக்குது, திருப்பி டூப்ளிகேட் ஆகுது, கோர்ஸ் 2 திருப்பி டூப்ளிகேட் ஆகுது பாருங்கள், கோர்ஸ் 3. அப்போ 3 விதமான கோர்சஸ் மட்டும்தான் நாங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கோங்கிறது தான் இதில் இருக்கிற மீனிங். சரிங்களா. ஸோ அப்போ பாருங்கள், நமக்கு சரியான முறையில் கவுண்ட் பண்ணி நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி தருது. ஓகே. ஸோ இதுதான் டிஸ்டிங் யூஸ் பண்ணுறதுக்குரிய செலக்டில் எப்படி டிஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணலாமாங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செலக்ட் குவாரியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாமாங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.